இங்கே வருகை வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர், மக்கள் புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர், மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த சமுதாயம் தான் என் உயிர் மூச்சு என வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் இனமான மக்கள் புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் மாப்பா வர்கீஸ் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வருகிறது இந்த பணத்தை அவர் கையால் திறக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய டிஆர்ஓ ரிட்டையர்மெண்ட் அண்ணன் இளங்கவை இளங்கோ அவர்களே, திருவண்ணாமலை நகரத்திலிருந்து வருகின்ற என் இனமான சொந்தம் தம்பி அருண் அவர்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெய்பின் கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று ஒரு முக்கியமான நாளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த முக்கியமான நாள் என்று என்னவென்று சொன்னால், சமூக சீர்திருத்தவாதி நம்மளெல்லாம் வழிநடத்தி நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு விடிவெளியாக திகழ்ந்த தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய நினைவு தினம் என்று அவருடைய நினைவு தினத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்து மறைந்த நம் இனமான சகோதரர் தீர்த்தமலையின் படத்தெடுப்பு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீர்த்தமலைக்கும் மக்கள் புரட்சி கழகத்திற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. மக்கள் புரட்சி கழகம் என்பது சமுதாயத்திற்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிறந்த நாளாக இருந்தால் அவருக்கு விழா எடுப்போம். அவர்கள் இறந்த நாள் என்று சொன்னால் அவர்களுக்கு பணத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவதில் புலி கூட ஐயம் இல்லாமல் இங்கே செய்து கொண்டிருப்பதுதான் மக்கள் புரட்சி கழகத்தின் மாணவ தலைவர் அண்ணன் வர்கீஸ் அவர்களுடையதான். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார். என்ன என்பது அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு உண்மையை இந்த மக்களுக்காக பறைசாற்றி இருக்கிறார். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாரு? மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னுடைய வாழ்வில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய சமுதாயத்தை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்பதுதான் நிரந்தரமான உண்மை. அதை தான் வலியுறுத்தி சொல்கிறார். என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய மக்களுக்கு ஒருபோதும் அவர்களை கைவிட்டதில்லை என்று அவர் தெள்ளந்தெளிவாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் பங்கேற்பதுதான் நான் பெருமையாக கொள்கிறேன் என்று அவர் உன்னதமான ஒரு கொள்கையை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அந்த வழியில் தான் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார். சமுதாயத்திற்காக யார் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது. ஏன் அதை மறக்கக்கூடாது என்று சொன்னால், ஒரே ஒரு நாள் இந்த சமுதாயத்திற்காக அவர் கொடிபிடித்து இருக்கலாம், கோஷம் போட்டிருக்கலாம், வாழ்நாள் முழுக்க அவர் இந்த மக்களுக்காக சிந்தித்திருக்கலாம். அதன் அடிப்படையில் இன்று இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து மறைந்த நமது தீர்த்தமலை அவர்கள் இந்த பகுதியில் பல்வேறு போராட்டங்களுக்கு முன்னிலை நின்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக பணி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் எப்படி மறப்பது? அதற்காக தான் அவர் இறந்து 6 ஆண்டுகள் ஆகியும் இந்த மக்கள் அவரை மறந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடாது. அதற்காக தான் மக்கள் புரட்சி கழகம் முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சியை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரும்
நம்பிக்கையும் முயற்சியும் எப்போதுமே அவர் மனதில் இருந்து கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் நம்முடைய மாவட்டத்தில், குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு இப்படிப்பட்ட போராளிகளுக்கு அவர் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். குறிப்பாக அத்தையூர் பகுதியை சேர்ந்த அண்ணன் முனியப்பன் அவர்களுக்கும், கலச பகுதியை சேர்ந்த துரை ரகு, தமிழ்வாணன், இப்படிப்பட்ட போராளிகளுக்கெல்லாம் அண்ணன் அவர்கள் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகிறார் என்று சொன்னால் இது எங்களுக்காக நிகழ்ச்சி அல்ல, இந்த சமுதாயத்திற்கான நிகழ்ச்சி. இந்த சமுதாயத்தில் யார் வேலை செய்தாலும் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய பெருமையை, அவர்களுடைய கஷ்டத்தை, அவர்களுடைய செயல்பாட்டை இந்த மக்கள் மத்தியில் நாம் விளைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவர் வெற்றி பெற்ற பணியை தம்பி பாண்டியன் அவர்கள் இங்கே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு நாளும் தோன்றதில்லை, தோன்றவும் விடமாட்டோம். ஏன் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் அது தெல்ல தெளிவா இருப்பாரு. நம்ம சமுதாயத்துல யாரு ஐயோ இந்த சமுதாயம் அப்படித்தான் அதெல்லாம் இல்லை, அதை செய்யறதுக்காக நான் இருக்கேன். அண்ணனுடைய உயிர் மூச்சு இருக்க வரை இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருப்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் எனக்கு அவரை பற்றி பேச வாய்ப்பளிக்க உங்கள் அனைவருக்கும் ஜெய்மீன் பிறந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு ஜெய்மீன், நன்றி, வணக்கம்.